ஏன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல போய் குரு போய் உச்சஸ்தானம் பெற போறார். பேசிக்கலா நிறைய பேருக்கு பெரிய பெரிய பதவிகள் வரும். சட்டமன்றம், குழு, நாடாளுமன்றம், கிளப், யூனிவர்சிட்டி, ப்ரொஃபஸர், இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கான முன்னேற்றத்தை படிப்படியான குரோத்துங்கிறதுல டாப் லெவல் குரோத்தே கண்ணிக்கு தான். 2026 வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதுல நிறைய பேர் கூட்டு தொழில் கொண்டு பிரயத்னம் பண்ணும்போது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு எதிர்பாராமையே குழந்தை பிறக்கும். நானே பார்க்கல சார், டக்குன்னு குழந்தை பிறந்துச்சு சார், எனக்கே தெரியல சார், 60 நாள் ஆச்சுன்னு பார்த்தோம், லாஸ்ட்ல கார் டெஸ்ட் எடுத்தோம், குழந்தை கன்ஃபார்ம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள். நிறைய பேருக்கு வீட்டுல சொத்து பத்திரங்கள்லாம் கைக்கு வந்து சேரும். அப்பா மூலியமா இல்லை ஏதாவது ஒரு பூர்வீக சொத்து இருக்கு, இல்லை டிஸ்பியூட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன், இந்த அதாவது என்ன, ஒரு பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்டுக்கு கீழே உங்க பிராண்டை போட்டு நீங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்து நீங்க சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம். இந்த மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே நிறைய லாபங்கள், ரெட்டிப்பு லாபங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். அது மெயினாக நான் பார்க்கறது ப்ரமோஷன். லைஃப்ல எனக்கெல்லாம் வந்து எப்படா ப்ரமோஷன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தேவடு காத்து உட்காந்துருக்கிற நிலைமைகள்ல இப்படி அருமையான ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். லைஃப்ல வந்து இவ்வளோ நாள் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், 2024லாம் கேட்க முடியாது. இந்த 3 பொம்மையோட இதுதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைகள்